ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி. ஐயனே, இந்த ஒரு வார காலமாக நான் கண்ட காட்சியும், தவத்தில் கண்ட காட்சியும், கனவுல கண்ட காட்சியும் உங்கள் சித்தன் காலடியிலையும் உங்கள் காலடியிலையும் சமர்ப்பணம் பண்ணுறேன். தாமிரபரணி ஆற்றில் தர்ப்பணம் கொடுக்க போயிருந்த சித்தனெல்லாம் தவத்தில் இருந்தப்போ கண்ட காட்சி, பஞ்சமுக ஆஞ்சநேயர் முகம் பார்த்தேன். பஞ்சமுக ஆஞ்சநேயர் 10 அவதாரங்களோட முகமும் ஒரு நொடியில் வந்துட்டு போணுச்சு. அந்த 2 காட்சியும் அன்றைக்கி பார்த்தேன். அன்றைக்கி அகத்திய பெருமான் நீங்களே உரைச்சிங்க. அவரோட 10 அவதாரமும் வந்து உங்களோட பாவங்கள், முன்னோர்கள் பித்திருக்கள்லாம் மோட்சம் கொடுத்ததாக சொன்னீங்க. அது அன்றைக்கே சித்தன் அப்பாட்ட சொல்லிட்டேன். அதுபோக மறுநாள் நான் மறுநாள் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் தவத்தில் இருக்கிறப்ப காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் தாமிரபரணி ஆற்றுல என்ன நடந்துச்சோ, அதாவது அப்பா வந்து என்னோடய தோல்லையும் ஐயாவோட தோலையும் முடித்து தண்ணிக்குள்ளே தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே இறங்கணும். அதே காட்சி அப்படியே தவத்தில் வந்தது. வந்தப்போ எப்படின்னா எனக்கு அது கண்ணீராக இப்படி ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீராக வந்துச்சு. கண்ணீராக அழுதேன். அது தவத்திலே அழுதுகிட்டு இருந்தேன். அது அந்த காட்சியோட இது நேற்று உணர்ந்தேன். அது சரியாக படம் உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன். அது நான் அன்றைக்கி நினச்சது வந்து அந்த சித்தனை என் தோலை பிடிச்சி வந்தது பாக்கியம்னு நினச்சேன். ஆனால் நான் அதுக்குள்ளே மூழ்கி போயிடக்கூடாது, இவ்வளோ வாழ்க்கையில் நீ உள்ளே மூழ்கி போய்க்கூடாது, உன்னை காப்பாற்ற தாண்டா நான் உன் தோலை பிடிச்சேன்னு சித்தன் சொன்னதாக நான் உணர்ந்தேன். நேற்று அது உணர்ந்தது. அதுபோக இன்னொரு தவத்தில் பூஜை, சஷ்டி பூஜை அன்னைக்குன்னு தவத்தில் உட்காந்தேன். தவத்தில் உட்காந்தப்போ வாழை தேவி திடீர்னு ஒரு பெஞ்சு மேலே தான் உட்காந்து தவம் பண்ணுவேன். திடீர்னு கொலுசு சத்தம் கிடைச்சு அம்மா வந்திருக்காங்களோன்னு நானாக நினச்சேன். அடுத்த செகண்டே வந்து பாப்பா வந்து என் தோளில் தட்டி பக்கத்தில், என்னப்பா தவம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்துட்டு பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி கண்டேன். அது அன்னைக்கு அது வெந்நீர் ஆடை தான் அணிஞ்சிருச்சு. அன்றைக்கி நான் கோபூஜையில் பார்க்கும்போதும் அதே ஆடை தான் அணிஞ்சிதா பாப்பா. அது ஒரு காட்சி கண்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தவத்தில் நம்ம சித்தர் பீடம் முகப்பு கூரை வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்க மாதிரியே ஃபுல்லாக தங்கத்தால் இது பண்ணியிருக்கா, ஃபுல்லாக கூரை ஃபுல்லாக. ஆனால் மேல் பகுதி தான் தெரியுது. அதாவது கீழேருந்து பார்க்கும்போது மேல் கூரை மட்டும் தான் தெரியுது. தூணோட பாதி தூணாக இருக்குது, ஃபுல்லாக கலைநயத்தோட தூணாக இருக்குது. உள்கூரை இந்த இப்போ இந்த இது இருக்குல்லப்பா, இது ஃபுல்லாக உள்கூரை. இங்கேருந்து தூண் அன்றைக்கின தூண் இருக்குது. தூணெல்லாம் வந்து கலை நயத்தோடு இருக்குது, வேலைப்பாடோடு இருக்குது. அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரிஞ்சது. அது ஒரு காட்சி கண்டேன். அது அப்புறம் ஒரு நாள் பல் வலியால் ரொம்ப துடிச்சு போயிட்டு ஆஸ்பத்திரியில் கட்டிகிட்டு படுத்திருந்தப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பல்வலி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கனவில் வந்து நீங்கள் அகத்திய பெருமான் வந்து பக்கத்தில் அகத்திய ஐயா மாதிரி நிற்கிறாங்க. நின்று குடைந்து நீக்கப்படும் 3 தடவை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பல்வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டு கிடந்து துடிச்சிட்டு இப்படி ஓவராக வலிக்குது. சரி மாத்திரை போடும் எழுந்திரிச்சு மாத்திரையை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நிற்கிறேன். பல்வலியே இல்லை. கனவில் வந்து நம்மளோட இதை நீக்க வந்திருக்கா, நம்ம அவசரப்பட்டு எழுந்திரிச்சிட்டோமே, கொஞ்சம் தாங்கியிருக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் இதாக இருந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு காட்சி அன்னைக்கு. இப்படி ஏகப்பட்ட காட்சி வந்துச்சு. ஒரு சில காட்சி எனக்கு மறந்து போச்சு. நேற்று நைட்டு இங்கே நடந்த காட்சி எப்படின்னா, ஒரு இடத்துல போய் பல்ல பிடுங்குற மாதிரி ஏதோ ஒரு முஸ்லீம் இது மாதிரி இருக்குது, ஒரு பையன் இருக்கான். அதெல்லாம் வேண்டாம், அதுக்குள்ளே போக வேண்டாம். இவ்வளோ போதும். அகதீஷாய நமக. இதை உங்கள் காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். இதே போதும். நீ 5-6 கேள்வி கேட்டால் அகத்திய பெருமாள் சொல்லுவாங்க. வாசி பெருநாள் தனில் அருள்நிலையாய் இயல்பு நிலையில் கண்ட தாமிரபரணி நதி. அந்நதியில் சித்தனவன் தன் தோல் விடித்து இறங்கியது. இயல்பு நிலையில் தாமிரபரணியில் நீர் சயனத்தில் கண்ட காட்சி சித்தனவன் ஆழ்நிலை தவம் கண்ட புனித கங்கா நதிநீர் தலம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பாதாள கங்கா நதிநீரிலே சித்தனவன் ஆற்றிய தவமதின் சூட்சம நிலையதை கண்டாய் என்று அகத்தியன் நல் ஆசிகள் வழங்கி ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக ரணநிலைகள் தீர்வது, தன்னுடைய குணநிலை மாறுகின்ற பொழுது ரணநிலை நிச்சயமாக மாறி நிற்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய திருக்கரத்தால் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தன்னுடைய நிலை மாறுகின்ற பொழுது அத்துணை நிலைகளும் உமக்குள் இருந்து உமக்கு பணி செய்யும் என்று சித்தன் உரைக்கின்ற நிலைக்கு அது ஒரு ஊர்ஜிதம் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு காட்சி அவதார நிலைகள், ஆற்றல் கொண்ட பொற்கூரை காட்சி,
அது பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத பொற்சபை காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய சபைதனில் நடைபெறுகின்ற சபை தர்பாரில் நடைபெறுகின்ற சூட்சம நிலைகள் பரிசீலனை நிலைகள் எல்லாம் இனிவரும் காலங்களில் ஒவ்வொன்றாய் காட்சியாக வரும் காலங்களில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமः. சிவசபையை உயிராய் சிவசபை ஆசானை தன்னுடைய சரீரமாய் தன்னுடைய ஆன்மாவாய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இது போன்ற காட்சிகள் எல்லாம் சர்வ சாதாரண நிலைகளில் வந்து போகும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமः. இறை காட்சி இறைநிலை உலா வருகின்ற சபைதனை தன் இல்லமாக நினைத்து உலா வருகின்ற பொழுது தன்னுடைய இல்லத்திற்கும் மேல்நிலை முதல் நிலையில் வைத்து உலா வருகின்ற பொழுது இத்துணை காட்சிகளும் அனாயாசமாக வந்து அமையும் என்று அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஓம் அகதீசாய நமः. ஏற்றமுடன் நிலை உயர அகத்தியன் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சீடன் தம்பதியருக்கு. ஓம் அகதீசாய நமः. அகதீசாய நமः.